பைரேட்ஸ் ஆஃப் த கரிபியன் மாதிரி கடல்ல நடக்கிற சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி படம்லாம் ஹாலிவுட்ல தான் எடுப்பாங்களா? தமிழ்லயும் எடுப்போம்னு சொல்லி தன்னோட முதல் படத்திலே முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் கமல் பிரகாஷ். இந்தியாவின் முதல் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஃபிலிம்னு விளம்பரப்படுத்தப்பட்ட இந்த படம் ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் கரியர்ல 25வது மைல்ஸ்டோன். எப்படி இருக்கு படம்? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது கிங்ஸ்டன் திரைப்படத்துக்கான விமர்சனம். நிறைக்குறைகளை அலசறதுக்கு முன்னாடி முதல்ல படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? தூத்துக்குடியில தூவத்தூர் கடலூர் கிராமத்துல மீன்பிடி தொழில் 35 வருடங்களா தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்கு. காரணம், கடலுக்குள்ள யார் மீன் பிடிக்க போனாலும் கடைசியில் அவங்க சடலம் தான் கரை ஒதுங்குது. இதுக்கெல்லாம் காரணம் கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பேய் தான் ஊரே நடுங்குது, நம்புது. தூத்துக்குடியை ஆட்டி படைக்கிற பெரிய டானா இருக்கிற சாபுமோன் மக்களோட இந்த பயத்தை நல்லா பயன்படுத்திக்கிறாரு. கடல்ல சட்டவிரோதமான நிறைய காரியங்களை செய்யறாரு. அவர்கிட்ட வேலை செய்யற கிங்ஸ்டனா ஜிவி பிரகாஷ். வாழ்க்கையில பணம் தான் பெருசுன்னு இருக்கிற பேராசை கொண்ட ரொம்ப சுயநலமான ஒரு கேரக்டர். எப்படியாவது நிறைய பணம் சேர்த்து ஒரு போட்டை வாங்கி கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வரணும். கடலுக்குள்ள பேயும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நிரூபிக்கணும். இது மட்டும் தான் அவரோட உருப்படியான ஒரே வாழ்க்கை லட்சியம். ஒரு கட்டத்தில் தான் சார்ந்து இருக்கிற வில்லன் சாபுமோனையே பகச்சுக்கிட்டு நண்பர்களோட சேர்ந்து போட்டை கிளப்பிக்கிட்டு கடலுக்குள்ள போயிடுறாரு. அங்க அவருக்கு காத்திருந்த அதிர்ச்சிகள் என்ன, பயங்கரங்கள் என்ன, அவருக்கும் கடலோட இந்த சாபத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்னங்கிறது தான் கதை. முதல்ல ஒரு விஷயம் புரியவே இல்லை. பேய்களை வச்சு தப்பு தப்பா படம் எடுக்கிறதால தமிழ் சினிமாவுக்கு இது பேயோட சாபமா என்னன்னு தெரியல. போன வாரம் தான் சப்தம், அகத்தியான்னு 2 பேய் படம் வெளியாச்சு. அதுக்குள்ள இப்போ கிங்ஸ்டன், யமகாதகி, மர்மர், அப்புறம் மலையாளத்துல வடக்கன்னு மறுபடியும் வரிசையா பேய் படங்கள். அடுத்த வாரம் இன்னும் எத்தனை பேய் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னு தெரியல. சந்தோஷமா சினிமா பார்க்க வரவங்கள பயமுறுத்துறதுல திடீர்னு எதுக்கு இவ்வளோ கொலவெறி? சரி, இப்போ பிரச்சனை அது இல்லை, கிங்ஸ்டனுக்கு வருவோம். சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம்னு அடையாளப்படுத்தப்பட்டாலும் படத்தோட ஜானர் அது மட்டும் கிடையாது. அதுக்குள்ள கிரைம், ஆக்ஷன், மிஸ்ட்ரி, த்ரில்லர், ரிவெஞ்ச் ட்ராமான்னு ஏகப்பட்ட ஜானர்களை கலந்துடுச்சு. எதையுமே ஒழுங்காக சொல்ல முடியாமல் பயங்கரமாக சொதப்பி வச்சுருக்காங்க. படத்தோட 2வது பாதி மட்டும்தான் எடுத்துக்கிட்ட கதைக்கு தேவையான நியாயத்தை ஓரளவுக்கு செஞ்சுருக்கு. அதிலே கூட நிறைய பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசுவோம். ஆனால் முதல் பாதி முழுக்கவே இந்த திகில் பயணத்துக்கு நம்மளை முறையாக தயார் பண்ணாமல் ஜிவி பிரகாஷோட கெத்து, அடாவடி, அலப்பறை, வில்லனோட கெத்து, அவரோட அடாவடி, அலப்பறையை காட்டுறதுலேயே நம்மளை பயங்கரமாக சோதிச்சிடுறாங்க. இதில் படத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அவங்கள 7 பேருக்கு தனித்தனியாக ஃப்ளாஷ்பேக் வேற யாராவது புதுசாக காட்டினாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சிட போகிறாங்களோன்னு பயமாக இருக்குது. அப்புறம் ஹீரோ என்னதான் பொறுக்கித்தனம் பண்ணாலும் இவனையெல்லாம் பொண்ணுங்க எப்படி லவ் பண்ணுதுங்கன்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு லவ் ட்ராக் வரணும் இல்லையா? அப்போ தானே 2 பாட்டு வைக்க முடியும். ஹீரோவே தயாரிப்பாளராகவும் மியூசிக் டைரக்டராகவும் இருக்கிறப்போ இதெல்லாம் தவிர்க்க முடியுமா? அதனால் தேவை இருக்கோ இல்லையோ எந்த முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு ஹீரோயின் கேரக்டராக திவ்யா பாரதி, எந்த சுவாரஸ்யமும் இல்லாத அவங்களோட போர்ஷனில் அவங்களும் ரொம்ப கடமையாக நடிச்சுட்டு போயிடுறாங்க. நிச்சயமாக இவ்வளோ மொக்கையான ரொம்ப குழப்பமான ஒரு திரைக்கதையை சமீபத்தில் எந்த தமிழ் திரைப்படத்திலையும் பார்த்துருக்க மாட்டோம். படத்தில் ஜிவி பிரகாஷோட கேரக்டர் ஆர்க்கு ரொம்ப குழப்பமாக தெளிவில்லாமல் இருக்குது. தடை மீறி கடலுக்கு போவோம்னு என்னமோ புதுசாக கடலுக்குள்ளே போக போகிற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஏற்கனவே பல தடவை அதுக்குள்ளே போய்கிட்டும் வந்துகிட்டும் தான் இருக்காரு. கடத்தலுக்காக கடலுக்குள்ள போனா சாவு வராது, மீன் பிடிக்க போனா மட்டும் சாவு வரும்னா இது என்ன லாஜிக்? முதல்ல இந்த கேரக்டர் அவருக்கு செட் ஆகவே இல்லை. அவரோட பில்டப், அறிமுக காட்சியும் சரி, வெட்டு இன்ட்ரோ குத்துப்பாட்டும் சரி, எந்த வகையிலும் நம்ம ரசிக்க முடியாத, நேரத்தை வீணடிக்கிற எரிச்சலாவே இருக்கு. அப்புறம் ஊரையே ஆட்டி படைக்கிற வில்லன் கிட்டேயே கெத்தை காட்டி சவால் விடுறாரு. ஹீரோனா அப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இவரு சொதப்புறப்போ நண்பர்கிட்ட மண்டையிலே அடி வாங்கி பல்பாகி நிற்கிறாரு. இது என்ன வகை ஹீரோயிசம்னே புரியல. அப்புறம் பயங்கரமான வில்லனா இவங்க பில்டப் கொடுக்குற சாபுமோனை ஒரு கட்டத்தில் அவங்களே வேணாம், அந்த கொடுமையை நீங்களே ஒரு வேளை படத்தை பார்க்க போனீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. மற்றபடி அழகம் பெருமாள், சேத்தன், இளங்கோ குமரவேல்னு தமிழ் சினிமாவோட மிக திறமையான நடிகர்கள் படத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்களே கூட இந்த காட்சியில் செம்மையாக அசத்திட்டாங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக பயன்படுத்தப்படாதது பெரிய சோகம். இவங்களுக்கே இப்படின்னா படத்தில் இருக்கிற மற்ற சப்போர்ட்டிங் கேஸ்ட்டை பற்றி சொல்லவே வேணாம். திருவிழா கூட்டத்தில் காணாமல் போகிறதுக்காகவே வர மாதிரி வந்து போகிறாங்க. இவ்வளோ அன்கன்வின்சிங்கான ஒரு ஸ்கிரிப்டை இந்தியாவின் முதல் கடல் சாகச பயணங்கிற லேபிள் மட்டும் காப்பாற்ற முடியாது இல்லையா? அதனாலேயே கடல்ல தத்தளிக்கிற ஓட்டப்படகு மாதிரியே அது மூழ்கி போயிடுது. காட்சிகளில் எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இதையெல்லாம் பார்க்கறது உங்க தலையெழுத்துன்னு சொல்ற மாதிரி படமாக்கி வச்சிருக்காங்க. படத்துல உருப்படியா இருக்கிற ஒரே விஷயம் கோகுல் பினாயோட சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான். கம்போசிஷன், கேமரா ஆங்கிள்ஸ், கலர் கிரேடிங் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் மூர்த்தியோட பங்களிப்பு அட்டகாசமாக இருக்கு. மற்றபடி இந்த ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்துக்கு முதுகெலும்பாக இருக்க வேண்டிய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் சில இடங்களில் சிறப்பாக இருந்தாலும் பல இடங்களில் ரொம்ப சொதப்பலாக பிசிறடிக்குது. 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இதுக்கு மேலே பண்ண முடியாதுங்கிறதுனால அது கூட பெருசாக பொருட்படுத்தாமல் விட்டுடலாம். ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமாக கதையாவது போர் அடிக்காமல் எங்கேஜிங்காக சொல்லணும் இல்லையா? எந்த ஒரு ஒழுங்கு நேர்த்தியும் இல்லாத, கவனத்தை சிதறடிக்கிற மாதிரியான சலிப்பான ஒரு திரைக்கதை. இதை சொல்றது எதுக்கு 2.5 மணி நேர நீளத்துக்கு ஒரு படம்? அப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ்க்கு ஒரு கேள்வி. டென்ஷனான சில காட்சிகள் நடுவில் அப்பப்போ பிளாங்க் ஃப்ரேம் போட்டு திரையை இருட்டாக்குறதுனால என்ன மேஜிக் நடந்துரும்? அதெல்லாம் சில படத்தில் ரொம்ப
அர்த்தமுள்ளதா பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால அதை பார்க்குறப்போ ஒரு பதபதைப்பு வரும். ஆனா தேவையே இல்லாம அந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா இப்படி தான் எரிச்சல் வரும். அந்த அளவுக்கு அடிக்கடி ஸ்க்ரீனை பிளாக் அவுட் பண்ணி கடுப்பேத்துறாங்க. இதெல்லாம் விட படத்துல இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது படத்தோட பிஜிஎம் தான். கண்டிப்பா இவங்க காட்டுற சுமாரான விஎஃப்எக்ஸ் பையை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்கன்னு அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பின்னணி இசையில நம்மள கதிகலங்க வச்சுன்னு ஜிவி பிரகாஷ் பயங்கரமா முயற்சி பண்ணியிருக்காரு. அவரோட கொலவெறியை யாரு தடுக்க முடியும் சொல்லுங்க? அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ, அவர் தான் மியூசிக் டைரக்டர். படத்துல அவர் பேர் வேற கிங். அதனால படம் பார்க்க வந்தவங்களோட காதல சங்கு ஊத்தி செவுடாக்கி தான் அனுப்புவேன்னு ரொம்ப வைராக்கியமா வேலை பண்ணியிருக்காரு. ஹாரர் ஃபேண்டசி படங்களுக்கு முக்கியமான பலமா இருக்க வேண்டிய பின்னணி இசை இந்த படத்துல மிகப்பெரிய இரைச்சலா மாறி எரிச்சலை ஏற்படுத்துது. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இனிமே தமிழ் சினிமால பேய் படம் பார்க்க வருவீங்க அப்படின்னு நம்மள பயங்கரமா சலிப்பாக்கி அனுப்புற ஒரு கொடுமையான திரை அனுபவமா இருக்கு கிங்ஸ்டன். எந்த வகையிலும் நம்மள திருப்திப்படுத்த முடியாத ஒரு மிக 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 பிலோ ஆவரேஜ் படம். மற்றபடி ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சொல்ற தைரியசாலிங்களை நாம தடுக்க முடியாது. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்க இருந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.